கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் நம் எல்லாரையும் பூர்ண சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு கூட இந்த நாள் முழுதும் இம்மட்டுமாய் காத்தார். இந்த வாரம் முழுதும் காத்தார். இனிமேலும் அவர் காக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே அவர் கருத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வழியில கூட நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், உன் கோவிலாக மாறிட வேண்டும் ஆண்டவரே, என்னை உமது கோவிலாக மாறிட வேண்டும். மாறுங்க ஆண்டவரே, அனுதினமும் உம்மை நாங்கள் ஆண்டவரே புகழ்ந்து பாடிட ஆண்டவரே எங்களுக்கு வரம் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த பழைய பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே, உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே, அனுதினமும் உன் புகழை பாடிட வர வேண்டும். உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. ஆவியுள் நிரம்பிட வேண்டும், தூய ஆவியால் வாழ்ந்திட வேண்டும். ஆவியுள் நிரம்பிட வேண்டும், தூய ஆவியால் வாழ்ந்திட வேண்டும். சான்று பகர்ந்திட வேண்டும், சான்று பகர்ந்திட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே, உன் கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. நன்றி இயேசுவே. எல்லாருமா சேர்ந்து நன்றி இயேசுவே, ஆமென். நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. ஹல்லேலூயா. அவருடைய கோவிலாக நம்மை மாற்றும்படிக்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இதோ இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமைக்காக 29ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 29ஆம் தேதியில கூட அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு நீர் அழைத்து வந்தீர, அதற்காக நன்றி. வந்திருக்கிற தாய்மார்களுக்காக சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டு போனவர்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாள்ல பலவீனமா இருக்கிறார்களோ, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகப்படுத்தி பலப்படுத்துங்க. உடைய வார்த்தை அவர்களை ஆறுதல் படுத்தட்டும், உடைய வார்த்தை அவர்களை சமாதானப்படுத்தட்டும்,
உடைய வார்த்தை அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. வார்த்தையான தேவன் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆவியில நிறைந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நாங்கள் சான்று பகரவும் சாட்சியாய் வாழவும் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்து அவருக்கு நாம நன்றி சொல்வோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen, amen, amen. கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். வருகை தந்தவங்க ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினால வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஆகவே இந்த நாளிலே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் கிருபையின் வார்த்தைகளை ஒன்று சொல்லி நாம் இந்த பாடலுக்குள் கடந்து போகும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதற்காக நன்றி சொல்வோம். பாடல் புத்தகத்திலே 207வது பாடல். Thank you Lord. 207. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா, ஆமென், ஆமென். உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றே, புது எண்ணெய் பொழிகின்றே. புது பலன் தருகின்றே, புது எண்ணெய் பொழிகின்றே. கரிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். கரிதரும் மரங்களாய் செழித்தோங்க எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். எல்லாருமாய் உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். ஓ இயேசுவே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
எனக்கப்பா. உள்ளமா சொல்லுங்க எல்லாருமாய். நீங்க போதும் ஆமாண்டவரே. ஏசப்பா. Yes Lord, yes Lord, yes Lord. உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக ஸ்டே வித் ஜீசஸ் என்ற தலைப்பில் நாம பார்க்கிறோம். சங்கீதம் 25 அதிகாரம் 8வது வசனத்தை சத்தமா ஒருத்தர் வாசிங்க. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு எப்படியா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, நாம் பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. சங்கீதம் 25 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவரும் கர்த்தர் நல்லவரும் உத்தமமாயிருக்கிறார். உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். வழிகளை தெரிவிக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you Lord. தேவன் நீதிமான்களுக்கு உத்தமனாய் இருக்கிறார், பாவிகளுக்கு தம்முடைய வழிகளை அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நல்லவரும் ஆமென். ஆமென். ஆக்கு இந்த வேளையிலே தேவனை துதிக்க போகிறோம். தேவனுக்கு முன்பாக நாம் விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொண்ட தேவன், தேவதூதர்கள் எல்லாம் அவர் துதிக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த வேளை நாம துதிக்க போகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. Thank you Lord. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை அவரை துதித்து கர்த்தருடைய சமூகத்துல அலங்கார வாசலுக்குள் நாம் பிரவேசிக்கும் போது அது நன்மையினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறாரா. அது நமக்கு தெரிந்த பாடல் தான் அலங்கார வாசலிலே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிக்கலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை கொடுத்திடவே திருபயம் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை கொடுத்திடவே திருபயம் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய் மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தில்
ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நம் தூயவரே சுவையே நம் தூயவரே சுவையே. அந்த சமூகத்திலே 2 பேர் 3 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அங்க மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று பாருங்க. நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை அன்பு கூற வந்திருக்கிறோம், நம்ம யெகோவா தேவனை துதித்திட வந்திருக்கிறோம், தொழுதிட வந்திருக்கிறோம், நம் தூயவர் இயேசுவை. இந்த தேவனை இன்று துதிக்க தொழுது கொள்ள ஜெபிக்க வந்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உள்ளத்திலே நிறைய விண்ணப்பங்கள் இருக்குமா, உடல் ரீதியா நிறைய பலவீனங்கள் இருக்கும், எல்லாமே அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் சகலத்தை பார்த்துக் கொள்வார். ஓகே, இந்த வேளையில நாம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு முன்பாக நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாருமா கண்களை மூடி அப்படியே கரங்களை நீட்டவும். நம்ம இயேசப்பா ஐயா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற என் ஜெபங்களை கேளுங்க, மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற என்னுடைய கண்ணீரை பாருங்க, மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற என்னுடைய வியாதிகளை மாற்றுங்க. ஆமென் 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 ஆமென். Thank you Lord. ஜெப விண்ணப்பங்களுக்கு நம்ம கடந்து சொல்லலாம். முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியிலே ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரங்களா இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற அவர்களை கர்த்தர் நிரம்பி நிரம்பி ஆசீர்வதிக்க வேண்டும். அது எந்த ஊழியம் யார் செய்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையில எப்படி செய்தாலும் சரி, சப்பா எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தருக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் நீங்க தாங்க என்று சொல்லி இதோ டெலிவிஷன் மூலியமாகவும் இந்த எவாஞ்சலிஸ்டுகளையும் பாஸ்டர்களையும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிற, முக்கியமாக மலை பிரசங்கம் பண்றவங்க, வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்றவங்க எல்லாரும் ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். இசப்பா கர்த்தரே தெய்வம் என்று யாரெல்லாம் எடுத்து சொல்றார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பாதிரிமார்களும் சிஸ்டர்ஸ்களையும் ஆண்டவரே பிஷப்மார்களையும் ஆயர்களையும் அப்பா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி எல்லாருமே அப்படியே ஜாப் பண்ணலாமா? எல்லாரும் ஜாப் பண்ண. நீங்க செல்லுகிற ஆலயங்கள், நீங்க செல்லுகிற சபைகள், ஆராதனை கூடாரங்கள், அந்த பாஸ்டர்கள், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகளை, அவங்க தேவைகளை, அவங்க நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியங்களை ஆமென் 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 நம்ம இருக்கிறதான ஐயா கர்த்தர் அவரை பலப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல விலையை தரணும் என்று சொல்லி ஆமென் 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 ஆமென். ஐயா thank you கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்க, குடும்ப பாரங்களை மாற்றுங்க, வியாதிகளை மாற்றுங்க, பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பலவீனங்களை மாற்றுங்க, வாலிப பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளை தாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Lord. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் அன்றாட நாம் ஜெபங்களை வைப்போம். அவங்க ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அவங்களுக்கு பலவீனம், அவங்க ஊழித்து கடந்து போக கூடாது, மனைவிகளுக்கு பலவீனம், பிள்ளைங்களுக்கு பலவீனம், அந்த பாரம் அவங்களை அதிகமாக தாக்கும். ஆகவே இசப்பா ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது நம் கடமையா எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நமத்திலே நிறைய பேர் பலவீனப்பட்ட பிள்ளைகள் ஜெபத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நான் சொல்ற ஒவ்வொரு பேர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கிருபினாலே அவர் நிரப்புவார். பவானி அம்மா, சகுந்தலா அம்மா, அந்த அம்மா வந்து பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க ஜபத்துக்கு வருவோம். அவங்க தாயார், அவங்களுக்காக சகுந்தலா அம்மா இந்த பேரை சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அம்மா பிரீத்தி ஜெயாமாவுடைய மகள், அந்த மகளுக்கு வந்து அந்த மகளுக்குலாம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த மகளுக்கு இன்னும் சீக்கிரம் ரீகவர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா? பிரீத்தி என்ற மகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல பிரவீன் என்ற ஒரு மகனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த மகன் பிரவீன் மற்றும் ரெஜினாமா, அந்த முழு குடும்பங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரயாசங்களை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாங்க வேண்டிய தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்ளை பண்ணிருக்கிறதுனால அந்த லோன்கள் எல்லாமே சாங்ஷன் ஆகும்படிக்காக அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா? ஏசப்பா, பிரவீனுக்காக, ரெஜினாமாக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி உங்க தடைகளை மாற்றி போட்டு அந்த லோன் எல்லாம் நல்லபடி சாங்ஷன் ஆகும். கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தர் அதை செய்கிறவர்களுக்காக உங்களுக்கு நன்றி. பிரஜோல் என்ற ஒரு சிறு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கூட பயங்கரமான ஒரு ஜுரம். ஆகவே அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரஜோலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பிரஜோல் என்ற சிறு குழந்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த மகனை ஆசீர்வதிங்க, கருவினைகளை மாற்றுங்க, தகப்பனாரை தொடுங்க, எல்லா குடிப்பழக்கத்திலிருந்து மகனை மாற்றுங்க, அவர் தாயார் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிரச்சோலை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. நன்றி. ஜெயமா அந்த தாயாருக்காக ஜாப் பண்ண போகிறோம். அவங்களோட மகள் ஷர்மிளா, அதே போல ரஜினாமாவுடைய வீட்டு ஷோபா, அவங்களுக்காக நம்ம ஜாப் பண்ண போகிறோம். அந்த பிள்ளை 2 பேருக்கும் செகண்ட் டெலிவரி, அந்த சுகப்பிரசவத்தை அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் காண்பிக்கணும் என்று சொல்லி அந்த கர்த்தரப்பு கொடுத்து ஷோபாவையும் ஷர்மிளாவையும் இவர்களுக்காய் ஜபிக்க வந்திருக்குதான ஜெயமாவையும் ரெஜினாமாவையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில இந்த பிள்ளைகள் ஒருவேளை வீட்டில் இருப்பார்கள் என்று சொன்னார். தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன் தூரமாய் சென்று அந்த பிள்ளைகள் கருவை தொடுங்க ஆண்டவரே, இந்த கர்ப்ப கனிகளை தொடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கர்த்தத்தாமே இந்த பிள்ளைகளுக்கு கட்டளை வேண்டுமானதை ஜெபிக்கிறோம். நீர்தானே அந்த கர்ப்பத்திலே குழந்தை வைத்தவர், பிரசவிக்க பண்ணாதிருப்பேனா என்று சொல்கிறே. நீரே அந்த பிரசவ நாளை கொடுத்து தாயும் பிள்ளைமாய் வேறாக்கி சுகபத்திரத்தோடு நீர் காத்துக் கொள்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல தரிசனமாவுக்கு நேற்றிலிருந்து பயங்கரமான ஒரு கோல்ட் ஆக்கி அந்த தாயாருக்கு மூச்சு வந்திருக்கிறது. ஆகிய அந்த தாயாருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமா தரிசனமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏசப்பா, தரிசனமாக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தாயாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விளைவினங்களை மாற்ற தகப்பனே அப்பா, வைத்துக் கொள்கிற அந்த ஆக்சிஜன் மூலமாக இந்த தாயாருக்கு எந்த தீமையும் ஆகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் கரம் அந்த தாயாரோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக குடும்பங்களுக்கு தகப்பனே அப்பா ஒரு உதவிகரமா இருக்கிற தாயாரை ஆசீர்வதிங்க தகப்பனே. தரிசனமாவை தொடுங்க, ஆசீர்வதிங்க. கோல்டிலிருந்து பரிபூர்ண விடுதலை தாங்க, இந்த மூச்சிலிருந்து பரிபூர்ண விடுதலை தாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி நன்றி. மணி மேரி மற்றும் ரெஜினா, அவங்களுக்கு வைலட்டம்மா, இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதான அந்த முட்டி வலிகள், கால் வலிகள், இதிலிருந்து பரிபூர்ண பலவீனங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா, மணிமேலி அம்மாக்காக ஸ்தோத்திரம், ரஜினாமாக்காக ஸ்தோத்திரம், வைலட்டம்மாக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க. முட்டி வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, சுத்திரியை கூட கரத்துல கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வியாதிகளை மாற்றுங்க தகப்பனே. நீரல்லவா பலத்தை கொடுக்கிறார். நீரே பலத்தை கொடுத்து அந்த முற்றிருக்கிற பலவீனங்களை அகற்றி நன்றாய் நடக்கவும் அமரவும் எழுந்திருக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறமைக்காக மக்கள் நன்றி. லில்லி ஆண்டிக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தையும் அந்த பவுலுக்காய் கொடுத்த 2 பிள்ளைகள், பேர குழந்தை, மருமகன், திருமணமாகாத இருக்கிற மகன் சிக்கியா, இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏசப்பா, லில்லி ஆண்டி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே.
மீட்டுமா இந்த தாயாரை காத்துக்கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தாயாரை எவ்வளவு பேருக்கு ஒரு சாட்சியாய் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அநேகருக்கு ஜெபிக்கிற ஒரு நகோமியாய் நீ தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாயார் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. இவர்களிலே எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் ஜெபம் என்று கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களிலே தேவ சமாதானம், தேவ கிருபை, அற்புதங்கள் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பலவீனங்களை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி. மற்றவர்களுக்காக ஜெபித்த எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் எல்லா பலவீனங்களையும் என் கர்த்தர் மாற்றுகிறமைக்காக நாங்கள் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனர்களையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நீ பலவானாய் மாற்றினமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மக்கள் இந்த நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவர் மீதும் அந்த ஆவியை ஊற்றுகிறவர். ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம் தேசங்களுக்காகவும் நாம் குடியிருக்கிற இடங்களையும் ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுப்போம். வசனம் சொல்கிறது, நீ நல்லா இருக்கணுமா, நீ சமாதானமா இருக்கணுமா, நீ சேமமா இருக்கணுமா, உன்னுடைய தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. நம்ம வாழ்ற தேசம் பரவாயில்லமா, நம்ம நினைக்கிறோம் சமாதானமா இருக்கிறதுனால நிறைய தேசங்கள் சமாதானமா இல்ல. ஆகவே ஆண்டவரே சமாதானம் இல்லாத ஒவ்வொரு தேசத்துக்கும் நீ சமாதானத்தை தாங்க. சந்தோஷமே இல்லாத இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்கும் சந்தோஷத்தை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கலாமா? நம் தேசங்களுக்காக நாம் குடியிருக்கிற பகுதியில கூட நிறைய பேர் தேவன் அறியாத அவெல்லாம் அறிந்து கொள்ளணும். தேசங்கள் தேவனுக்காக வாழணும். இந்த தேசத்தை எடுத்து நடத்துகிற எல்லா ஜனாதிபதிகளையும் எல்லா கவர்மெண்ட் பீப்பர்ஸ்களையும் ஆண்டு கருத்தில் நாமத்தினால எங்க தேசத்தை தொடுங்க. எங்க தேசத்தை எடுத்து நடத்துகிற ஆளுநர்களை தொடுங்க. எங்க தேசத்தை எடுத்து நடத்துகிற தலைவர்களை தொடுங்க. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க 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 தொடுங்க. ஐயா நீர் ஆசீர்வதிங்க. தேசங்கள் கர்த்தருக்காய் வாழட்டும். தேசங்கள் கர்த்தருக்காய் கட்டப்படட்டும். என் தேசம் இயேசுக்காக வாழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மினிஸ்டர்களையும் தொடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை நீதியோடு நியாயத்தோடு நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். முக்கியமாக நாம் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் ஏன் அவங்களுக்காக ஜம்ப் பண்ணேன். நிறைய கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே நியாயமா எல்லாமே நல்லதரமா நடக்குது. ஒரு சில நேரத்துல இந்த கவர்மெண்ட் ஒர்க்ஸ்காரங்க அது சரியா செயல்பட்டு செய்யறதில்ல. ஆகவே ஏழை எளியவங்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் போய் சேரணும் அதெல்லாம் போய் சேரணும். நிறைய இந்த கான்வென்ட்ல எடுத்து நடத்துறாங்க, சிசு பவன்ல எடுத்து நடத்துறாங்க, ஓல்டு ஏஜ் எடுத்து நடத்துறாங்க, சில்ட்ரன்ஸ் கேர் எடுத்து நடத்துறாங்க. ஆகவே ராஜா இவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. உமக்கென்று உண்மையும் முத்தியமாய் வேலைகளை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க என்று சொல்லலாம். நம்முடைய ஒவ்வொரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன ஒரு அழகான வார்த்தை தேவன் சொல்ல தெரியுங்களா? கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட் ஒர்க் என்று சொல்லுவாங்க. அந்த காட் ஒர்க்கா எடுத்து யாரும் அதை பணிவிடை செய்யல. ஆகவே சப்பா இப்படியாய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க என்று சொல்லி ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஜாப் பண்ணலாமா? ஹalleluya துதிக்கிறோம் அப்பா. கவர்மெண்ட் ஒர்க்கர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாஸ்பிடல்ல வேலை செய்கிற டாக்டர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம், டீச்சர்ஸ்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், மிலிட்டரி பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், போலீஸ் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாயரா இருந்து ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கான்வென்ட்களையும் ஆண்டவரே எத்தனையோ அநாதி இல்லங்கள் எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பணிகள் எல்லாம் உண்மையும் உத்தமமாய் செய்யட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அல்ல தகப்பனே, உம்முடைய பணிகள் ஆண்டவரே, உம்முடைய வேலைகள் ஆண்டவரே உண்மையாய் செய்யட்டும். கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே இருக்கு. நேற்று மீண்டும் என்றென்று வராத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே தாழ்த்து ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி எல்லாவற்றுக்காக கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், நாங்கள் கூடி ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எதுவரைக்கும் ஆராதிக்க போகிறோம்? என் உயிருள்ள நாட்கள் எல்லாம்
ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் எது வரைக்கும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் கர்த்தரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்ம கடந்து செல்லலாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் நீ செய்த தியாகங்களை நினைக்கின்றேன் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் நீ செய்த தியாகங்களை நினைக்கின்றேன் உள்ளம் நிறைந்தவராய் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உள்ளம் நிறைந்தவராய் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கண்களை மூடுவோமா? அந்த சமூகத்தில் இருக்கிற நம்மோடு கூட தேவன் பேசட்டும். ஒரு நேரமாக ஜெபத்தின் வழியாக நாம் பேசினோம். கர்த்தர் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகவே சப்பா இப்போது என்னோடும் எங்களோடும் எங்க குடும்பத்தோடும் எங்க விசுவாசம் இன்னும் அதிகரிக்க, எங்க பரிசுத்தம் இன்னும் அதிகரிக்க, எங்க நீதி இன்னும் அதிகரிக்க, ஆண்டவரே இன்னும் நாங்கள் உண்மையில் அதிகமாக ஜீவிக்க எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கலாம். மகா உன்னதத்தில் வாசமா இருக்கிற நல்ல இயேசு சுவாமி, அப்பா அருமையான இது இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஐயா ஆண்டவர் இம்மட்டுமா நீர் எங்களோடு கூட ஆண்டவரே துதியின் வழியாக்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரத்தின் வழியாக்கவும், வசனத்தின் வழியாக்கவும் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் அநேகருக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் உயிருள்ள சாட்சிகளை நம்ம மத்தியிலே கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக ராஜா. இந்த வேளையிலே ஊழியக்காரனை மறைத்து என்னோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க பலவீனங்களை மாற்றுங்க. கர்த்தர் ஒரு புது புது கிருபையினாலே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் இந்த ஜெபத்தின் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற ஊழியரை மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. புதுபலத்தினாலே இதை கட்டிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய காரியங்கள் ஒன்று மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவர். உங்க சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதை நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திரமான மகிமைகளை எல்லாம் உங்க ஒருவருக்கு எடுக்கிறோம். ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தேவ சித்தத்தையும் உங்க கருத்து பெற்றுக் கொள்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரைங்க தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக கேட்போமா? எல்லாரும் அப்படியே கரைங்க தட்டுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படி அவருடைய கருத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அதிசயமாய் நம்மை வழிநடத்தும்படிக்காக அவர் கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா. நாம் ஆதி முதற்கொண்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விசேஷித்த ஒரு செய்தி. வார்த்தையான தேவன் இயேசு. அல்லேலூயா. வார்த்தையான தேவன் இயேசு.
வார்த்தையாய் இருந்தவர் தான் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தார். சகல ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். கல்வாரி சிலுவையில தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டார். அந்த வார்த்தையான தேவன் இயேசு. ஆக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த செய்தியின் விசேஷித்த தலைப்பு வார்த்தையான தேவன் இயேசு. அந்த வார்த்தை வழியாய் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் விசுவாசிகளையும் இயேசுவை நம்புகிற எந்த ஜாதியோ மதமோ குலமோ கோத்திரத்தாரோ எந்த பாஷைக்காரரோ யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையான தேவன் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை அந்த பைபிளை அவர்கள் கையில சுமந்து கொண்டு வரும்போது கையில ஏந்திருக்கும் போது அவர்களை தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியாய் கிருபையின்படியாய் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் இந்த நாள்ல வாக்குத்தத்தம் வசனம் படிச்சேன் இல்லையா? சங்கீதம் 25 அதிகாரத்துல 8வது வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அக்கிரமக்காரர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துரோகிகளா இருந்தாலும் சரி, எல்லாரையும் தம்மண்டை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஏன் நம்ம பைபிள்ல பாக்குறோம் இல்லையா? இந்த சிலுவை தியான நாட்கள்ல நம்ம அதிகமாய் பார்ப்போம். மனம் திரும்பின நல்ல கல்லன். நேற்றைய வரைக்கும் அவன் திருடன், அநேக குடும்பங்களை கெடுத்தவன். அந்த அவனால அநேக குடும்பங்கள் பாழாய் போயிருக்கிறது. ஆனாலும் பாருங்க, அவன் ஆண்டவரை நோக்கி அவன் செபித்தான். ஓ துரோகியே, பாவியே, அநியாயக்காரனே என்று சொல்லி அவனை ஆண்டவர் ஒதுக்கல. மாறாக இன்றே என்னோடு கூட நீ பிரதேசில இருப்பாய் என்று சொல்லி அவன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து சாபங்கள் எல்லாம் நீக்கி அவன் செய்த எல்லா அநியாய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவன் தம்முடைய மகனாய் அவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அப்படித்தான். அந்த தேவன் நல்லவரும் கர்த்தர் உத்தமருமாய் இருந்து பாவிகளுக்கு தன்னுடைய வழியை அவர் காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்ம எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தையான தேவன் நம்ம மத்தியத்துல எப்படி இருக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார், அவர் அந்த தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது, அந்த தேவன் வார்த்தையான தேவனை எப்படியெல்லாம் நாம பற்றி கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் நாம ஆராதனை செய்தோம் இல்லையா? துதிச்சேன் இல்லையா? அதே போல இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்காக, அநேக தாய்மார்களுக்காக நாம ஜெபித்தோம். அவர்களோடு கூட பாலம்மா குடும்பத்தை கூட ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அவர்களுக்காக கொடுத்த 3 ஆண் பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தாரையும், விசேஷமாய் அசோக் மற்றும் ரோஸ்லின் அவர்களையும் கூட, அவர்களுக்காக கொடுத்த குழந்தை பிரிச்சுவலை கூட ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஏனெனில் அவர் ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. இந்த ஜெபத்தை ஒரு நாளும் அவங்க ஆன்லைன்ல தவறுதே இல்லை. குடும்பமாய் உட்கார்ந்து எல்லாரும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த குடும்பத்தாருக்காக நம்ம ஜெபிப்பது மிக விசேஷமா இருக்கிறது. அந்த மகன் அசோக்குக்கு இந்த வண்டி ஓட்டும் போது இடது கையினால ரொம்ப வீக்னஸ் ஆயிருந்து கொஞ்ச நாளா போவையில எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் போன்ல சொன்னாரு. அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அநேக நோயாளிகளுக்காக ஜெபித்து இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு எப்படி சுகம் தருகிறார், அந்த வார்த்தையான தேவன் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் முதல் அதிகாரம். யோவான் முதல் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வார்த்தையான தேவன் எப்படியா இருந்தார், எப்படியா இருக்கிறார், எப்படியா நம்மோடு கூட வாழ்கிறார், அந்த தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவரை எப்படியாய் நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் எப்படியாய் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில நாம பார்க்க போகிறோம். யோவான் முதல் அதிகாரம் முதல் 3 வசனம். ஒரு வசனத்தை 2 வசனத்தை வேணா படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. 3வது வசனம். 2வது. அவர் ஆதியில் தேவனாய் இருந்தார், தேவனோடு அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகல காரியங்களும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்று அவராலே அல்ல, உண்டாகவில்லை. இல்ல, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார் இல்லையா? அதற்கு அடுத்த வசனம் தான் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தையான தேவன் சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. வார்த்தையான தேவனால் தான் சகலமும் உண்டானது. நீங்க ஆதியாகமத்துல முதல் 3 வசனங்களை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் இல்லையா, வானமே உண்டாகு, பூமியே உண்டாகு அப்படின்னு சொல்லி. இந்த தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி கொண்டிருந்ததா, அதான் சரித்திரம் சொல்லுது. நம்ம அல்லவா என்ன சொல்லுது? சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தண்ணீர் அங்கங்கே தேங்கி கொண்டிருந்ததாம். இப்போ சமுத்திரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அங்கங்கே தேங்கி கொண்டிருந்ததாம். அந்த தண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு பக்கமாமா அப்படின்னு சொன்னார். ஆகவேதான் இந்த முழு உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3 பக்கம் தண்ணி. என்ன தண்ணி? இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி. இந்த கால்பாகம் தான் இந்த உலகம். இந்த கால்பாக உலகத்தில்தான் இத்தனை தேசங்கள் இருக்கிறது, இத்தனை நாடுகள் இருக்கிறது. நம்ம பார்க்கிற கண்கொள்ளா காட்சியில பார்க்கிற அந்த மலேசியா தேசத்திலும், அமெரிக்கா தேசத்திலும், சிங்கப்பூர்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. பாலஸ்தீனா தேசம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது, இஸ்ராயல் தேசம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இந்த கால்பாக பூமியில தான் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் வார்த்தையினாலே உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், அந்த தேவன் பார்த்து என்ன சொல்றாராம் தெரியுமா? ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல 27வது வசனத்துல பாருங்க. அங்கே ஆண்டவர் முதல் அதிகாரத்துல 27வது வசனத்துல அங்க மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் வார்த்தையினால உண்டாகல, மாறாக தன் சாயலால் உண்டாக்கினார். தம்முடைய கரங்களினால இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் அப்படியே வடித்திருக்கிறார். நம்ம கற்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி, நான் இயேசுவை போல் இருக்கிறேன். சொல்லுங்க, யாரு போல இருக்கிறேன் நம்ம? ஆமாங்க, ஒரே ஒரு நொடி பொழுதுல மின்னல் வேகத்துல வரப்போகிறார். நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். யாரை போல? இயேசுவை போல, தேவ தூதர்களை போல, தேவனை போல நம்ம மாற இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல். 27வது வசனம் பாருங்க, படிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். பத்தியா, எல்லாவற்றையும் மேல இருக்கிற வார்த்தையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா வார்த்தையும் இது உண்டாகு, அது உண்டாகு, மிருக ஜீவன்கள் உண்டாகு, மீன்கள் உண்டாகு, சமுத்திரம் உண்டாகு, நட்சத்திரம் உண்டாகு அப்படின்னு எல்லாம் வார்த்தையினாலே சொல்லி உண்டாக்கின தேவன் மனுஷனை படைக்கும் போது மாத்திரம் களிமண்ணை எடுத்து தன் சாயலாக, தேவ சாயலாக அவனை படைத்து ஆண்டவர் அங்கே தம்முடைய கரங்களினாலே தேவனுடைய ரூபத்திலே அவரை படைத்தார் என்று பைபிள் சொல்கிறார். அதே அதிகாரத்துல இவைகள் எல்லாவற்றையும் படைத்த பிறகு 31வது வசனம் பாருங்க. 1வது அதிகாரத்துல 31 அங்க என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். வார்த்தையான தேவன் தாம் உண்டாக்கின தேவாதி தேவன் பிதாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாக்கி 6ஆம் நாள் ஆயிற்று. அதற்கு அடுத்து 7வது நாள் தான் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த 7வது நாள் தான் நாம் ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை. நாம் ஆராதிக்கிற விசேஷித்த பரிசுத்த ஓய்வு நாள். ஹோலிடே என்று சொல்றாங்க இல்லையா? ஹாலிடே கிடையாது. என்னடே? ஹோலிடே, பரிசுத்தமான நாள், பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நாள். 6 நாள்ல சகலத்தையும் உண்டாக்கி 7வது நாளில தேவன் அவர் ஓய்ந்திருந்தார். நாம் எல்லாரும் அவரை ஆராதிக்க வேண்டும். உண்டான எல்லாமே தேவனை ஆராதிக்கணும். இன்னைக்கு இயற்கையெல்லாம் தேவனை ஆராதிக்கிறது. இயற்கையாய் படைத்த மீன்கள் இருந்து, மிருகங்கள் இருந்து எல்லாமே தேவனை ஆராதிக்கிறது. காக்கா காக்கான்னு தான் கத்துது. ஆனா பைபிள் சொல்லுகிறது அது தேவனை துதிக்கிறது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் சாப்பாட்டுக்காக தேடுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உணவு தருகிறவராய் இருக்கிறார்.
இல்லையா? மாடுங்கெல்லாம் பாருங்க அம்மான்னு கத்துது. அது கத்துனா ஆண்டவரே என்று கூப்பிடுகிறதா. ஒவ்வொரு இயற்கையும் மிருக ஜீவன்களும், குயில் பாருங்க அது பாடுது அப்படின்னு சொல்றோம். இந்த குரலை கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குயிலுக்கே அந்த குரலை கொடுத்து ஆண்டவரே தேவ சாயல படுத்திருக்கிற எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குரல் வளத்தை தாங்க, எங்க குரல் வளத்தை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? எதுக்காக? இதுக்காக தான். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர் நல்லது என்று கண்டார். ஆக எல்லாவற்றையும் படைத்த பிறகு ஆதாமை படைத்த பிறகு ஆதாமுக்கு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன். அதான் திருமண வாழ்க்கை. ஆதாமுக்கு மாத்திரம் ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று சொல்லி இதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் வாங்க 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, மனுஷனை மண்ணினாலே தேவன் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, ஜீவனுள்ள சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அதாவது மூக்கின் வழியாய் ஊதினார். மனுஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியின் வழியாக, அதாவது மூக்கின் வழியாக தேவனுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் ஊதினார். அப்பொழுது மண்ணான மனிதன், அங்கதான் சொல்லுகிறார் பாருங்க, மனிதன் என்று சொன்னால் மண்ணு. அந்த மண்ணான மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். மண்ணானவன் சரீரமாகவும் ஆவியாகவும் ஆத்மா நிறைந்தவனாய் ஆண்டவர் அவரை உருவாக்கினார். அல்லேலூயா. மனிதனை, மண்ணான அந்த மனிதனை ஜீவனுள்ள ஆத்மாவை மாற்றினார். அந்த ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மூக்குக்கு கை வச்சு பார்ப்பாங்க. உங்க மூக்கு வரலுக்கு கை வச்சு பாருங்க, இருக்குதா? காத்து வருதா? அப்பனா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு இன்னும் நேரம் கொடுத்திருக்கிறாரு இல்ல? நிறைய பேருக்கு நேரம் இல்ல, ரொம்ப பிஸி. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறோம் நம்ம எல்லாம் இல்லையா? கோயிலுக்கு போனனாலே பிஸி, பைபிளை படிக்கணும்னாலே பிஸி, இந்த அப்படிப்பட்ட ஒரு ஜப கூடாரங்களுக்கு வரணும்னாலே ரொம்ப பிஸி. ஆனாலும் இவைகளின் மத்தியத்துல எல்லாவற்றையும் ஒதுக்கி ஆண்டவரை நாம தேட வந்திருக்கோம் தெரியுமாங்க. இதுதாங்க விசேஷமான blessing. ஹல்லேலூயா. இதுக்காக தான் உன்னை என்னைய தெரிந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரே வந்தவங்களுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிறவங்களுக்காக நன்றி ஆண்டவரே. வர தடைப்பட்டு போனவர்களை அடுத்த வாரம் கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நாம செபிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. 6 நாட்கள்ல உண்டாக்கின இந்த உலகத்தை, வார்த்தையினால உண்டாக்கின இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் டிவில எல்லாம் அந்த அமெரிக்கா தேசத்தையும் அந்த மலேசியா தேசத்துல எல்லாம் பார்க்க முடியாது கண்கூடா காட்சி. இவ்வளவு அழகான தேசத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். என்ன மரம் செடிகள், அதுவும் அந்த மோன்சி ஐயா அங்க நிக்கிற ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு நாளும் பாருங்க அந்த வாக் வித் ஜீசஸ்ல இல்லையா? அதுல அநேக காரியங்களை, அநேக ஊர்களை காண்பிக்கிறார். எப்படியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல பார்த்தா அந்த மலைகள் 7 மலைகள் குன்றுகள் இருந்தது. அந்த 7 மலைகளுக்கும் 12 மலைகள், அந்த 12 குன்றுகளுக்கு 12 சீஷர்களுடைய பெயர்களை வைத்தாரா. அல்லேலூயா. ஒரு நாள் வரங்க ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் கூட இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆக இவ்வளவு உண்டாக்கின நல்ல தேவன் 6 நாட்கள்ல இவ்வளவு அழகாகுதுன்னா 2024 வருஷமா நமக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க போயிருக்கிறாரு. அந்த தேசம் எப்படியா இருக்கும்? அல்லேலூயா. அந்த உலகம் எப்படியா இருக்கும்? பரலோகத்திலே உனக்காக எனக்காக மாணிக்க வைடூரிய கற்களால் தேவன் நமக்காக வீட்டை உண்டாக்கி இருக்கிறாராம். நாம இங்க நடக்கிற ரோடு வந்து மண்ணு, நாம அங்க நடக்கிற அந்த ரோடு பொண்ணுல, பசும் பொண்ணுனால உண்டாக்கப்பட்டிருக்கிறாராம். சின்ன சின்ன மூர்த்திகள்லாம் இங்கெல்லாம் வந்து நாங்க சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா? உனக்கு வேணும் எனக்கு வேணும். அங்க பாருங்க ஆண்டவருடைய சமூகத்துல போனா கோல்டு மேலேயே நடக்கலாம், ஓடலாம். அப்படிப்பட்ட உலகத்தை உனக்காக உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். என்ன அற்புதமான ஒரு தேவன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவீனம் உள்ளவங்களுக்காக ஜெபம் இல்ல. இந்த ஜெபம், அந்த ஜெபத்தை இங்க உட்கார்ந்து நாம ஜெபம் பண்ணோம் இல்லையா? எங்கெங்கயோ இருக்கிறவங்களுக்காக இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். சீக்கிரம் வாங்க. சங்கீதத்துல 107வது சங்கீதம் எடுங்க. 107வது சங்கீதத்துல அந்த வார்த்தையான தேவன்
நோயாளிகளை எப்படி குணப்படுத்துறார் பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு எவ்வளவு அற்புதம் உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர். வார்த்தையான தேவன், பூமிக்கு வந்த அந்த தெய்வம் எப்படியாய் அவர் அற்புதமாய் சுகம் கொடுக்கிறார். 107வது சங்கீதத்துல 20வது வசனம் எடுத்தவங்க சத்தமா படிங்க சீக்கிரம். 107 20வது வசனம் மேல இருக்கிற பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி, என்னங்க? அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தம்முடைய வார்த்தை என்னும் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்களுடைய அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பத்தியா, இங்க உட்கார்ந்து செபிக்கிறாங்க. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எரேமியா 23:23 சொல்கிறது, கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன் இல்ல, தூரத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அப்ப இங்க உட்கார்ந்து செபிச்சிங்க அப்படின்னு சொன்னா, துபாயில இருக்கிறவங்களை தொடுறாரு ஆண்டவர், அமெரிக்காவில இருக்கிறவங்களை தொடுறாரு. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய ரத்த பந்தங்கள் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க, எந்தெந்த ஏரியால இருக்கிறாங்க, இங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நாம ஜெபிக்கிற ஜெபம், அவர்களை தேவன் சந்திப்பார். பாருங்க, நம்ம தேச தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? கவர்மெண்ட் ஒர்க்கருக்காக, டாக்டருக்காக, போலீஸ்காரருக்காக, இன்ஸ்பெக்டருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? மிலிட்டரிக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இங்கிருந்து ஜெபம் பண்றோம். நிச்சயமாய் தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கதாங்க ஆண்டவர் விசுவாசிகளை வச்சிருக்கிறார், கிறிஸ்தவர்களை வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் தம்முடைய வசனம் என்னும் வார்த்தையை அனுப்பி நாம எந்தெந்த நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணமோ, எந்தெந்த பேர் சொல்லி ஜெபம் பண்ணமோ, அவர்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? வசனத்தை அனுப்பி, இல்ல வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு அற்புதம் உள்ள ஆண்டவருங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண நம்மள ஆண்டவர் காயில விட்டுருவாரா? பலவீனத்துல விடுவாரா? கஷ்டத்துல விடுவாரா? நஷ்டத்துல விடுவாரா? நமக்கும் தேவன் பலத்த இருக்கிறவரா இருக்கிறார். நம்ம பலவீனத்தையே பார்த்து கொண்டிருந்தா, நம்ம கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருந்தா, அந்த கஷ்டத்திலே தான் இருக்கும் இல்லையா? மனநோக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே உட்கார்ந்தா மனநோய்க்கு மருந்தே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தையே அன்று இல்லையா? ஆக ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவன் எல்லா விதமான ஆபத்து விபத்திலிருந்து விலக்கி காக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த வார்த்தையான தேவன் இந்த பூமிக்கு எப்படியா வந்தாரா? யோவான் அதே முதல் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. வார்த்தை அனுப்பி குணமாக்கின தேவன் இந்த பூமிக்கு வரும்போது அந்த வார்த்தை என்ன ஆனது என்று சொல்லி இங்க பைபிள் சொல்லுகிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் யோவான் 1 அதிகாரத்துல 14வது வசனம், அந்த வார்த்தையான தேவன் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. யோவான் முதல் அதிகாரத்துல 14வது வசனம். என்ன அற்புதமான ஒரு வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, பத்தியா, எந்த வார்த்தை? ஆதியில வார்த்தையா இருந்தாரே அவர். ஆதியில வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினாரே அவர். வார்த்தையால சுகம் கொடுக்கிறவர், வார்த்தையினாலே சூரியன் சந்திரனை உண்டாக்கினவர், வார்த்தையினாலே சமுத்திரத்தை உண்டாக்கினவர், வார்த்தையினாலே சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துகளை உண்டாக்கினவர், சகல மிருக ஜீவன்களை உண்டாக்கின அந்த தேவன், சூரிய நட்சத்திரங்களை உண்டாக்கின அந்த தெய்வம் இயேசு, அந்த வார்த்தை என்னானது? மாம்சமாகி அன்னை மரியாளின் உடலிலிருந்து உடலெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் மாம்சமாகி கிருபையினாலும், நல்ல கவனிங்க, அவருடைய தேவ கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அவருடைய சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வார்த்தையான தெய்வம் எப்படியாய் வந்தார் பாருங்க. மாம்சத்தின்படியாய் வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உன்னுடைய இருதயத்திற்குள்ளே, என்னுடைய இருதயத்திற்குள்ள அவர் வாழ்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்முடைய உள்ளத்திலே வாழ்வதற்காக கிருபையினால நாம் சத்தியம் உள்ளவர்களாய் இருக்கணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், உண்மையை பேசுகிறவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தர்மம் பண்ணுகிறவர்களாய், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், அன்பு செய்கிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், உண்மையான கிறிஸ்தவர்களாய், சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உனக்குள்ளே எனக்குள்ளே வாழ அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான தேவன். அவர் இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பதாக பிதாவின் மடியில் அவர் எப்படியா இருந்தார் என்று சொல்லி
நீதிமொழிகள் 8 அதிகாரம், சீக்கிரம் வாங்க. அங்கே 23வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க ஒரு சில வசனங்களை ஆண்டவர் அந்த துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் இல்லையா? நம்ம துதிக்கும் போது எங்க மத்தியில வாங்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இல்லையா? நீதிமொழிகள் 8 அதிகாரத்துல 23வது வசனத்தை அங்க படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அங்க பூமி உண்டாகும் முன்னு ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் நிறைந்தவர் அவர்தான், அனாயிண்டிங் காட், அனாதி தேவன் என்று சொல்லுகிறோம் தெரியுமா? ஆதி முதற்கொண்டு வார்த்தையான தேவன், அனாதியா இருந்தவர். அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்றவங்க யாரும் இல்ல. அவர் சொன்னால் நிறைய உதவியாளருங்க வர்றாங்க. எதுக்கு? அவர் சொன்ன வேலைகளை செய்யறதற்கு இல்லையா? தேவ தூதர்களை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அவர் சொல்லுகிற வேலைகளை செய்வதற்காக. மெக்கேல் சம்மன்ஸை யுத்தத்திற்காக வச்சிருக்கிறார். கெப்ரியல் தூதனை நற்செய்தி சொல்ல வச்சிருக்கிறார். அந்த கெப்ரியல் தூதனால் தான் அநேக நற்செய்திகள் இந்த பூமிக்கு வந்தது. அல்லேலூயா. ஆக இங்க வசனம் என்ன சொல்கிறது? ஆதி முதற்கொண்டு அனாதியா இருந்த தேவன். அடுத்து ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜனிக்கப்பட்டேன். ஆமென். பத்தியா? ஆழங்கள் அங்கங்கே ஆதி அப்போதுல சொல்லி அப்பவே அங்கங்கே ஜலங்கள் தேந்தி கொண்டிருந்தது, தண்ணீர் எல்லாம். அந்த ஜலத்தை ஒன்றாய் சேர்ப்பதற்காக அதுக்கு முன்னவே அவர் இருந்தவர். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம் என்ன? மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியும் அதன் வெளிகளையும் பூமியுள்ள மண்ணின் திரளங்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிக்கப்பட்டேன். இவைகள் எல்லாவற்றிற்கும் முன்னும் நான் இருந்தேன். அவர்தான் தேவன். கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்தவர் என்று அர்த்தம். தேவன் என்று சொன்னால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் என்று சொன்னால் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லா பேரும் அவர்தான். அவர்தான் இயேசு ரட்சிக்கிறவர், கிறிஸ்து நம்மை மீட்கிறவர். எல்லா பேரும் அவர்களை தான் வந்தது. யெகோவா தேவன், என்றென்றைக்கும் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அடுத்த வசனம் படிச்சிருங்க. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். பத்தியா? வார்த்தையினாலே உண்டாக்கும் போது அவரோடு கூட தான் இருந்து சகலமும் உண்டானது. அவர் சமுத்திரத்தின் விலாசத்தை வட்டையிடுகையிலும் உயரத்தின் மேகங்களை சம்பவித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களையும் அடைந்து வகைகளிலும் சமுத்திரம் ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். இன்னைக்கு சுனாமி வருகிறதற்கு தேவன் ஏதோ ஒரு விதத்துல கட்டளை கொடுத்தார். அதான் சுனாமி வந்தது. அதிகமான காற்று அடித்து அதனால் அதிகமான கொந்தளினால சுனாமி வந்தது. ஆனாலும் கூட தேவன் கரையை வகுத்து இந்த கரையை விட்டு இந்த பக்கம் வராதே என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அவரை மீறி ஒண்ணுமே நடக்காதுங்க. அதான் அநேக முறை சொல்லுவேன், ஆண்டவர் உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய உத்தரவு இல்லாமல் தலையில என்ன பண்ணாது, கீழே விழா. அப்படின்னா இவ்வளவு பெரிய சரீரத்துல ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஒரு குடும்பத்துல வருது அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க, தெரிஞ்சு வருமா தெரியாது வருமா? அவர் பர்மிஷன் கொடுக்கிறாருங்க. பிசாசே யோகுவை தொடு, உள்ளங்கால்களை தொட்டு அவ்வளவுதான், உயிரை எடுக்கல. பர்மிஷன் கொடுத்தாரு. பைபிள் கூட சொல்லுகிறது புதிய ஏற்பாடுல, சாத்தான் உங்களை சொல்றார், சாத்தான் உங்களை கோதுமையை சுரையினால் பிடைக்கிறது போல உங்களை பிடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் சரி என்று சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் தேவன் நம்மை கைவிடுகிறது கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, சகலமும் உண்டாகிறதற்கு முன்பதாக நான் பிதாவின் மடியில, பிதாவை ஒருவரும் கண்டதில்லை, அவருடைய வார்த்தையை ஒருவரும் கேட்டதில்லை என்று இதே 1 யோவான்ல நம்ம பார்க்கிறோம். தேவனை ஒருவனும் கண்டதும் இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்டதும் கிடையாது. நிறைய பேர் நான் யெகோவா சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. யெகோவாவுக்கு சாட்சி சொல்லக்கூடிய தெரியாது.
முடியாது. யெகோவா தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னது யாரு? ஆண்டவர் இயேசுதான். பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னதே இயேசுதானே. பரலோகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தி சொன்னவர் அவர்தானே. நரகம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு போகக்கூடாது, ரட்சிப்புக்குள்ள வாங்க என்று சொல்லி உன்னை என்னை உஷார்படுத்தினவர் அவர்தானே. அல்லேலூயா. அவர் இல்லாமல் போனா ஒன்னும் தெரியாதுங்க. தேவனை பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. மோசே சொல்றார், ஆண்டவரே உம்மை பார்த்தா போதும், உங்க முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி. வார்த்தையான தேவன் அந்த இடத்துல சொல்றார், நீ என்னை கண்டால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி. என் பிரசனத்தை உணர்வாய். அல்லேலூயா. அந்த பிரசனத்தை உணர்ந்து அவர் கீழே வந்து எத்தனையோ நாள் அந்த முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவர் முக்காடிட்டு கொண்டு வாழ்ந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவ்வளவு பயங்கரமான தேவனுங்க. யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், அக்கினியாய் பற்றி எறிகிற தேவன். அந்த முச்செடி பற்றி எறியும் போது கிட்ட வராதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன். இங்க பைபிள் சொல்லுகிறது, எல்லாமே உண்டாகிறதற்கு முன்புதான் நான் பிதாவின் மடியில தேவ பிரசனத்தில தேவ மகிமையில சிங்காசனத்தில செல்ல பிள்ளையாய் நான் இருந்தேன். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம். சீக்கிரம் கொலோசியர் வாங்க. இந்த பிலிப்பியருக்கு அடுத்து வரம் பாருங்க, எபேசியருக்கு அடுத்து வரம் பாருங்க. அங்க கொலோசியர் முதல் அதிகாரத்துல 16-17 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே அந்த தேவனுடைய குணநலன்கள் என்ன என்பதை குறித்து இங்க பைபிள் சொல்லுகிறார். 1 அதிகாரத்துல 16வது வசனம். சீக்கிரம் வாங்க. 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த முழு வேதாகமும் இப்பதாங்க சொல்லுது. அவருக்குள்ளே என்று சொன்னா இயேசுக்குள்ளே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ரெஸ்பெக்டோடோ இஸ் அப்படின்னு வருதோ, அவருக்குள் என்று வருகிறதோ, அவர் என்று வருகிறதோ, அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல வந்து அநேக இடத்துல தேவதூதன் வந்தான் அப்படின்னு சொல்லும். அது தேவதூதனை குறிக்கிறது. தேவதூதனானவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் தான் இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருந்த என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், என் தூதனானவர் உனக்கு முன்னே வருவார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா? அந்த தேவ தூதனானவர் இயேசு கிறிஸ்து தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலே விழும்போது அவருடைய 4ஆம் ஆளின் சாயல் தேவ தூதரை போல் இருந்தது என்று சொல்லி பண்றாங்க இல்லையா? அந்த தேவ தூதராய் இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அநேக இடங்களில சாட்சி இருக்குதுங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து. அதெல்லாம் சொல்லணும்னா இப்ப நமக்கு நேரம் போதாது. ஆக என்ன சொல்லுது பாருங்க, சகலமும். ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான. பத்தியா, காண்கிறது எது அது? அதுக்குதான் உனக்கு எனக்கு சொந்தம். காணப்படாதது எது? தேவனுக்கு சொந்தம் இல்லையா? ஒரு சில காரியங்களை புடிச்சுக்கணும். ஐயோ இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சு, அந்த அம்மா எப்படி பண்ணாங்க, அந்த அம்மா எப்படி பணக்கார ஆயிட்டாங்க, அந்த அம்மா எப்படி உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்துல தலையை போட்டு உடிச்சுக்கிறேன் இல்லையா? விட்டுனா அவ்வளவுதான். எனக்கு தெரியாதது தேவனுக்கு தெரியும். இந்த நோய் எப்படி வந்தது, இந்த பலவீனம் எப்படி வந்தது, இந்த கஷ்டம் வந்தது எப்படி வந்தது தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும். பத்திலா, சகலமும் யாரை கொண்டு? அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்றே எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 1 அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் தமக்கு சொந்தமானவர்களோ அவருக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கவே இல்லை. பிரெக்னன்சியா இருந்த மரியாதை அநேக வீடுகளை போய் தட்ட போறாங்க, யாரும் வழி கொடுக்கல. பாத்தீங்களா? நீங்க சரித்திரத்தில் படிச்சு பாருங்க. யாரும் வீட்டு வாசலே திறக்கல. இவங்க வந்த உடனே கதவு சாத்திக்கிறாங்க எல்லாரும். ஆனால் கடைசியில் அவருக்கு எந்த இடம் கிடைச்சிச்சு? மாட்டு தொழுவம் தான் கிடைச்சிச்சு. மாடுகள் ஆடுகள் கட்டி வைக்கிற இடம் தான் கிடைச்சது. பைபிள் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதில வந்தார். யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். சகலமும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது.
ஆனால் அவருடைய சிருஷ்டியோ அவருக்கு இன்னைக்கு இடம் கொடுக்கறது இல்லை. எத்தனை பேருடைய இருதயத்துல இன்னைக்கு இயேசு வாழ்றார்? எத்தனை பேருடைய இருதயம் தேவாலயமா இருக்கிறது இல்லையே? வசனம் என்ன அழகா சொல்லுகிறது பாருங்க. சகலமும் அவருக்கென்று அவராலே உண்டாக்கப்பட்டது, அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. அவர் நம்மோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுக்கதான், யாருக்கோ கொடுக்கறதுக்கு இல்ல. பைபிள் சொல்லுகிறது ஆகாய் 2:8 பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யார் கொடுக்க வச்சிருக்கிறாரு? அவரை விசுவாசிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு தான். அல்லேலூயா. வார்த்தையான தேவன் அவருக்கென்று சகலமும் உண்டாக்கப்பட்டு அவருக்காகவே இருக்கிறது. அவர்தான் உன்னையும் என்னையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த தேவனை எப்படி ஆராதிக்கணுமா? ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். யோவான் 17 அதிகாரத்துல 3வது வசனம். அங்கே பாருங்க, அந்த தேவனை அறிகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? அந்த வார்த்தையான தேவனை ஆராதிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? யோவான் 17 அதிகாரத்துல 3வது வசனம் படிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், ஆமென். பத்தியா, காணக்கூடாத அந்த பரலோக தேவனை, பிதாவாகிய தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவன் அனுப்பின அந்த மகிமையின் வார்த்தையான தேவனை அனுப்பின அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனுக்காக தாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஆலயத்துக்கு போறோம். அந்த தேவனுடைய பிரசனத்தை அடைவதற்காக தான், அந்த மகிமையுள்ள பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு தான், இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு தான், அந்த எட்டர்னல் லைஃபை அடைவதற்காக தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெப கூட்டத்துல உட்கார்றோம், ஆலயத்துக்கு போகிறோம். இவ்வளவு தூரம் ஆனாலும் ஆட்டோவுக்கு செலவு பண்ணி ஓடுறோம், கார்ல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம் இல்லையா? இவைகளெல்லாம் அதுக்காக, இந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த தேவனை அறிந்தாலே போதுங்க. இயேசுவை தெரிஞ்சுக்கோ. நீ யாரானா இரு, நீ அங்கேயே இரு. இயேசுவை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்ற வார்த்தை அதான். நீங்க யாரானா இருங்க, பரவாயில்லைங்க. எந்த ஜாதியோ குலமோ கோத்திரமோ யாரா இருங்க, இயேசுவை உங்க உள்ளத்துல ஏசுங்க. இயேசுவை விசுவாசிங்க. ஏசப்பா என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுங்க. கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். நீதிமொழிகள் வாங்க. நீதிமொழிகள், அந்த வார்த்தையான தேவன் நமக்கு கடைசியாய் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். மிக விசேஷமான ஒரு வார்த்தையான தேவன் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கேளாதபடி, நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் ஆமா. நீ ஒரு நாளைக்கெல்லாம் நீ உபவாசம் இருந்து, 1 வாரம் உபவாசம் இருந்து, 3 நாள் உபவாசம் இருந்து, 1 வாரம் உபவாசம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. பைபிள் என்ன சொல்கிறது? வார்த்தையான அந்த தேவனுடைய வசனத்தை நீ புறக்கணித்து விட்டு, அதை ஒதுக்கி வைத்து விட்டு, பைபிளை ஒரு ஓரமா வச்சுட்டு நீ என்னதான் விழுந்து 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 ஜெபம் பண்ணாலும் கூட அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில எப்படியா இருக்குதான்? அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பான். வார்த்தையான தேவனே, எனக்குள்ள நீர் வாசமா இருக்க வந்தேன். கிருபையினாலே ஆண்டவரே, சத்தியத்தினாலே எனக்குள்ள நீர் வாசமாய் வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த கரத்தில நம்ம ஒப்பு கொடுத்து ஜெயம் கொடுத்த அந்த தேவனுக்கு நன்றி 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 என்று நன்றி உள்ளத்தோடு கூட அவருடைய முகத்தை நாம நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாருமாய் கண்களை ஆண்டவரே, வார்த்தையான தேவனே, அதிலே வார்த்தையா இருந்தவரே, தேவனோடு கூட இருந்தவரே, எங்களை மீட்டு ரட்சிக்க அந்த வார்த்தையானது மாம்சமாகி எங்களுக்குள்ள ஆண்டவரே சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வந்து வாழ வந்த தேவனே, உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி
நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். Thank you, Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட உறவாடி நீர் நன்றி. பரிசுத்த ஆவியானவருடையாய் இந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. சகலத்தையும் வார்த்தையினால உண்டாக்கி மனிதர்களாகிய எங்களை உண்டாக்கும் போது மாத்திரம் தேவ சாயலாக உம்முடைய பரிசுத்த கரங்களினாலே எங்களை உண்டாக்கி உருவாக்கி நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. கோடா கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஆன்லைன்ல யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல வசதிகளையும் கொடுக்கிறதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சகலமும் உம்முடையது ஆண்டவரே. சகலமும் உம்மால் உருவாக்கப்பட்டது. சகலமும் உன் கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. அந்த கரத்திலிருந்து எங்களுக்கு சுகத்தை தாங்க, எங்களுக்கு பலத்தை தாங்க, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாங்க, எங்களுக்கு சமாதானத்தை தாங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க, எங்களுக்கு செழிப்பை தாங்க. உங்களுடைய நிம்மதி எங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால எங்கள் பலவீனங்கள் மன்னிக்கப்படுவதாக. தேவனுடைய தழும்புகளால் ஆண்டவரே, தேவன் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம், குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. இது அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடா கோடி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி. வந்திருக்கிற எங்க எல்லாரையும் உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாராருக்கெல்லாம் செபித்தோமோ, யாராருக்கெல்லாம் வேண்டிக் கொண்டோமோ, எங்கள் தேசத்திற்காக வேண்டிக் கொண்டோமோ, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சந்திங்க, ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்களை கொண்டு வந்து நாமம் ஒன்றே மகிமடைந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து நன்றி சொல்கிற வண்ணமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். வார்த்தையான தெய்வம் இயேசு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகவே மெய் தேவனை அறிவதே நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. நமக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா? மெய் தேவனை அறிந்து கொள்ளலாம். அது நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசித்து என்றும் அவருக்குள் நாம் வாழலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. வாழ்நாள் எல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். வார்த்தையான தேவன்
நம்முடைய உள்ளத்திலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாசமா இருக்கிற அந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்வோம். ஆக இந்த வார்த்தையான தேவன் திரு வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், தியானிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் அற்புத அடையாளங்களோடு கூட அது சீக்கிரத்திலே உன்னையும் என்னையும் சந்திக்க வரப்போகிறார். Jesus coming soon. God bless you all. Hallelujah. கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி.